இந்த கிறிஸ்மஸ் டைமில் கிறிஸ்மஸ் தாத்தா வந்து நிறைய கிஃப்ட் கொடுப்பாரு பார்த்தீங்களா. நாங்கள் என்ன நினச்சோன்னா, அந்த கிறிஸ்மஸ் தாத்தாவே ஒரு குழந்தையா இருந்தால் எப்படி இருக்கும்? குழந்தைங்களுக்கு கொடுக்க சின்ன வயசுலேயே கொடுக்கறதுக்கு கற்றுக் கொடுத்தீங்கன்னா, when they become responsible citizens, they will go on to share bigger things in life. இதுதான் எங்களுடைய அந்த ப்ராஜெக்டோட நோக்கம். அப்போ என் ஃப்ரெண்டும் நானும் என்ன பண்ணுறோம், ஒரு ஆர்ஃபனேஜ் இருக்கு எங்கள் ஆஃபீஸ் பக்கத்தில். 36 குழந்தைங்க இருக்காங்க. they all go to one school. நான் சொன்னேன் என் ஃப்ரெண்டுக்கிட்ட போய், அந்த ஆர்ஃபனேஜில் நம்ம அந்த பசங்களை ஒரு சிட்டு கொடுத்து, உனக்கு என்ன கிஃப்ட் வேணும் அப்படின்னு நீ லெட்டர் எழுது, அந்த கிஃப்ட்டை நம்ம வந்து பூர்த்தி செய்யலாம் அப்படின்றோம். 36 சிட்டு வந்துச்சு. ஒரு ஃபிஷ் பவுலில் போட்டுட்டோம். அந்த சிட்டை எடுத்து சத்தமாக படிக்கணும், அதான் ரூல். நீ என்ன எழுதிருக்குன்னு படிடா அப்படின்னு. அவன் அப்படியே படிக்க ஆரம்பித்தான். 2 லைன் ஆரம்பிச்சுட்டு கண்ணுலேருந்து பொல 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 பொலம் தண்ணி அவனுக்கு. அவனால் படிக்கவே முடியல. அடுத்து அந்த குழந்தை எழுதிய அந்த லெட்டர் இதான்: டியர் கிறிஸ்மஸ் தாத்தா, என் பெயர் மீரா. நான் 2nd ஸ்டாண்டர்ட் டி செக்ஷனில் படிக்கிறேன். எனக்கு கிறிஸ்மஸ் கிஃப்டாக ஒரே ஒரு ரப்பர் செருப்பு சைஸ் 3ல் வேணும். ஸ்கூலுக்கு போகும்போது கால் ரொம்ப சுடுது, காலில் கொப்பளமாக வருது. இந்த செருப்பு கிடச்சா நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். அப்படியே முடிஞ்சிச்சுன்னா எங்கள் அம்மாவுக்கு ஒரே ஒரு வாயில் சாரி வாங்கி கொடுங்க. எங்கள் அம்மா கிட்ட ஒரே ஒரு புடவை தான் இருக்குது. இதுதான் லெட்டரு, சரியா? இந்த லெட்டரை பார்த்துனா அவனால் தாங்கவே முடியல. எந்த குழந்தையுமே எனக்கு வந்து என் ஸ்கூல் பேக் ஓட்டையாக இருக்குது இப்படி தான் கேட்டிருக்காங்க. அப்போ தான் நினச்சோம், நம்ம என்ன பெரிய பெரிய ப்ராஜெக்ட் பண்ணாலும் சரி, இந்த சின்ன சின்ன ப்ராஜெக்டை கண்டிப்பாக பண்ணணுன்ட்டு. அந்த முறை 36 அந்த கிஃப்ட் வாங்கும்போது என் பையன் கேட்டான். என் பையன் இப்போ 5ஆம் கிளாஸ் படிக்கிறான். அப்பா, இதில் ஒரு சிட்டு நான் எடுத்து என் பாக்கெட் மணியில் நான் வாங்கக்கூடாதா அப்படின்னா. ஐ செட் சூப்பர் ஐடியா இல்லை அப்படின்ட்டு வி வென்ட் டு ஸ்கூல். அவன் சொன்னால், எங்கள் ஸ்கூல் பிரின்சிபல் கிட்ட கேளுங்க, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வி வில் ஃபுல்ஃபில் திஸ் அப்படின்றான். அந்த ஸ்கூலுக்கு போகிறோம். அந்த ஸ்கூலில் வந்து இது மாதிரி சிட்ஸ் இருக்குது, உங்கள் ஸ்டூடெண்ட்ஸை பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டோம். அவங்க சொன்னால் கண்டிப்பாக பண்ண வைக்கிறோன்னு. அப்படி தான் எங்களுடைய ஃபஸ்ட்டு எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் நடந்தது. இப்போ நீங்கள் குரூப் ஸ்டடி எக்ஸ்சேஞ்செலாம் பண்ணுறீங்களா ரோட்டரியில். இப்போ நாங்கள் என்ன பண்ணோன்னா, 2 ஸ்கூலில் மேரி பண்ணுவோம். ஒரு ப்ரைவேட் ஸ்கூல் விச் இஸ் அன் அப்பர் மிடில் கிளாஸ் ஸ்கூல், ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல். இப்போ இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைங்க எழுதுகிற சிட்டை இவங்ககிட்ட கொடுத்துருவோம். இந்த பசங்க கிஃப்ட்ஸ்லாம் வாங்குவாங்க. அண்ட் இதை ஒரு எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராமாக கொண்டு வருவோம். கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைங்கிட்ட என்ன சொல்கிறோன்னா, நீ வெறும் கிஃப்ட் மட்டும் வாங்கக்கூடாது, நீ ஒரு கிஃப்ட்டை கொடுக்கணும் திருப்பி. அப்போது ஜுவல்லரி மேக்கிங் இவங்க ஏதாவது பண்ணிங்க, தட்ஸ் அன் எக்ஸ்சேஞ்ச் ப்ராஜெக்ட்மே ஆகும். இந்த ப்ராஜெக்ட் நடக்கும்போது என்ன ஆச்சுன்னா, ஒரு நாள் கிஃப்ட்டை கொடுத்த குழந்தைங்க அடுத்த நாள் வந்துட்டு, அங்கிள் என்கிட்ட இன்னும் நிறைய கிஃப்ட்ஸ் இருக்குது, திருப்பி போகணும் அந்த ஸ்கூலுக்குன்றாங்க.